நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை மேலான காரியங்களை நம்ம தேடும்படியா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வேலையில் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு பெரிய திட்டத்தை வைத்து மேலான காரியங்களை தேடும்படியே ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுக்கிறார். சில வேளைகளில் உலகத்தின் காரியங்கள், இந்த மாம்சத்தின் காரியங்கள் நம்மளை கீழே இழுத்துக்கொண்டே இருக்குது. மேலானவைகளை தேடும்படியா இந்த நாளிலும் கொலேசியர் அதிகாரத்தில் புஸ்தகத்தில் இருந்து அதே போல் விசேஷமாய் எபிரேயருடைய நிருபத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளினுடைய வார்த்தை நிறைய இடத்துல என்னையும் சரி செய்யும், உங்களையும் சரி செய்யும், மேலான இடங்களுக்கு போகும்படியா. we are not called for a certain level. இந்த நாளினுடைய வார்த்தையை நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி உங்கள் ஆவியில் அதை உணர்ந்து முழுமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்கிறேன் இந்த வருஷம் முடியிருக்குள்ள you will be in a different level. ஹல்லேலூயா. கொலேசியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். கொலேசியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Therefore, since you have been raised with Christ, strive for the things above, where Christ is seated at the right hand of God. Set your minds on things above, not on earthly things. Set your mind on things above, not on earthly things. Set your mind on things above. மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நாடணும். ஒரு இடத்துல ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், அந்த வேலை இடத்துல ஒரு பொசிஷனில் ஜாயின் பண்ணுறோம். அதே பொசிஷனில் இருக்க விரும்புகிறோமா? இல்லை. அடுத்த நிலைக்கு நான் எப்படி உயர, அடுத்து எங்கே போக? ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு லெவலுக்கு போகிறோம், ஒரு லெவலில் ஆரம்பிக்கிறோம், அடுத்த நிலைமைக்கு வருகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை எதற்கு அழைத்திருக்காருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். we have to set our minds things above. இன்னைக்கு நாம நம்முடைய சிந்தனைய நினைவுகளை பரலோகத்தில் தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், we are not looking onto it. நிறைய நேரத்தில் நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. அதனால தான் தேவ தரிசனத்தில் உயருவது, கர்த்தரை வேலையில் எப்படி உயர்த்தணும், எப்படி நடத்தணும், அந்த காரியங்களை யோசிக்காதபடி நம்மளை இழுக்குகிற மாம்சத்தின் காரிய, உலக பிரகாரமான காரியத்தில் நம்மளை விட்டு கொடுத்துட்றோம். தேவன் நம்மளை மேலானவைகளை தேடும்படி அழைக்கிறார். சொல்லுங்க, இந்த நாளினுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மேலானவைகளை நாடுங்கள். செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ். உங்களுடைய சிந்தனைகளை, காரியங்களை மேலானவைகளை தேடும்படியாக வைங்க. பவுல் என்ன செய்கிறார்? கொலேசியர் திருச்சபைக்கு எழுதுகிற நிருபத்தில், குருந்தியருக்கும் சரி, கொலேசியர், பிலிப்பியர் எல்லா சபைக்கு எழுதுகிற பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய, இதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி வந்தீங்க, எங்கிருந்து வந்தீங்க, எந்த நிலைமையில் இருந்தீங்க, இன்னைக்கு நீங்கள் எதில் இம்ப்ரூவ் ஆகணும். அருமையான திருச்சபையே, எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு ஒரு நாளும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நான் அப்படி நினைக்கிறதே இல்லை. சில வேளைகளில் சில பிரசங்கம் பண்ணும்போது அவங்க பிரசங்கிக்கிற விதமே பார்த்தீங்கன்னா they are 110% பர்ஃபெக்ட். கேட்குற சபை தான் எல்லாத்துலையும். இல்லை, அப்படி இல்லை. முதலாவது இந்த பிரசங்கம் என்ன, எனக்குள்ள கிரியை செய்யணும், என்ன மாற்றத்தை செய்யணும், அதற்கு ஒரு ஊழியன் ஒப்பு கொடுக்கிற பொழுது அப்போ அந்த கிரியைகள் சபைக்குள்ள நடைபெறும். அதுதான் மாற்றம். இன்னைக்கு கொலேசியர் சபைக்கு அவர் சொல்லுகிறார், நீங்க எப்படியப்பா வந்தீங்க, இன்னைக்கு நீங்க எதில் மாறணும், எப்படி மாறணும். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள கடந்து வருகிற பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ரெகபோ திருச்சபைக்குள்ள ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் பேசுவார். எந்த இடத்துல மாற்றம் நடக்கணுமோ விட்டு கொடுங்க. அந்த மாற்றத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, மாறாத விலகாத கிருபை அப்பத்தாங்க நிரப்பும். எனக்குள்ள மாற்றம் வேணும். there has to be a change within me. எனக்குள்ள அந்த மாற்றம் வேணும். முதலாவது எவ்வளோ பவுல் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, நம்மகிட்ட இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இதில் மாறு அப்படிம்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுவார். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவார். உங்களுக்கு தேவையான ஞானம், ஆவிக்குரிய விவேகம் எல்லாம் இருக்கணும். எப்பாப்பிராத்தினிடத்தில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டீங்க, அவன் சொன்னால் ஆண்டரை ரொம்ப நேசிக்கிறீங்க, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வேர் பற்றி, நீங்கள் அதாவது ஆண்டுக்குள்ளே வேர் பற்றி கனி கொடுக்கணும், ஆண்டுக்குள்ளே வேறுன்னு சொல்லி பலப்படுத்துகிறார். 3வது அதிகாரம் வரும்போது சொல்றாரு 5வது வசனத்தில், கொலேசியர் 3 வசனம் 5-7, புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 5-7 வாசிங்க. ஆகையால் விபச்சாரம்,
அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள். அன்பான கொலேசு திருச்சபையே, இதுக்கு முன்னால் நீங்களும் இப்படிப்பட்ட துர்க்கிரிகள் இருந்தீங்க. நீங்களும் அப்படிப்பட்டதை செஞ்சீங்க. ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்தீங்க. நம்மள சிலர் அப்படி ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்திருப்போம். ஆண்டு நம்மளை பலப்படுத்தி எல்லா வகையிலும் உருவாக்கி இன்னைக்கு ஆசீர்வதித்து வைத்து இருக்கிறார். நல்லா இருக்கிறீங்க. ஒருவேளை அதில் பாருங்க, 5வது அதிகாரம் 2வது வசனம், அந்த 2வது பகுதியில் விக்கிர ஆராதனையான பொருளாசை. சில வேளைகளில் பவுலுடைய நிருபங்களை ரொம்ப கரெக்டாக பார்க்கணும். நமக்கு பொருள் தேவை, நமக்கு we need finance, நமக்கு செல்வம் தேவை. ஆனால் பொருள் ஆசையாய் போய் பேராசையா போச்சுன்னா அது விக்கிராராதனை. சபையை அதை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. விக்கிராராதனை பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள். இது போல கீழ்ப்படியாமின் பிள்ளைகளை அப்போ இருந்தீங்க, முதல்ல இருந்தீங்க, இப்போ நீங்க வந்துட்டீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடக்கணும்? கொலேசு திருச்சபையே, ரெகபோ திருச்சபையை இன்னைக்கு எதை நம்ம யோசிக்கணும்? நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வரணும்? 3வது அதிகாரத்தில் வசனம் 8லிருந்து 10. இன்னைக்கு நான் கொடுக்க போற இந்த வார்த்தை, இந்த செய்தி எல்லாத்துக்கும் அப்ளிகபிளாக இருக்காது. ஆனால் எது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரோ உங்களை அதற்காக அர்ப்பணிங்க. நிச்சயம் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். கொலேசியர் 3வது அதிகாரம் வசனம் 8லிருந்து 10, chapter 3 verse 8 to 10. இப்பொழுதோ, 3 தடவை சொல்லுங்க, இப்பொழுதோ 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 கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளாக இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். இஸ் கிவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். விட்டுருங்க. கோபம் வேண்டாம், மூர்க்க வேண்டாம், வாயில் இருக்கக்கூடாது, தூஷண வார்த்தைகள் வாயில் இருக்கக்கூடாது, விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த இடத்துல வரும்போது சொல்லுகிறார், கொலேசியர் திருச்சபையே, உங்களுக்குள்ள கோபம் இருக்குது, மூர்க்கம் இருக்குது, பொறாமை இருக்குது, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகளை விட்டுவிடுங்கள். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுவிடும்படியாய் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். பொய் சொல்லாதிருங்கள். குடும்பத்தில் பொய் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இடத்துல பொய் சொல்லக்கூடாது. மனைவி கணவன் இடத்துல பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறோம் என்றால் இன்றைக்கு தேவனுடைய எச்சரிக்கை, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். தேவ சமூகத்தில் ஒரு நாள் எந்த இடத்துல பொய் வருகிறதோ, குடும்பத்தில், ஊழியத்தில், வேலை இடத்துல எந்த இடத்துல பொய் வருகிறதோ அந்த இடத்துல தேவ சமாதானம் கடந்து போயிடும். தேவ சமாதானம் இருக்காது. பொய் சொல்லக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கிளியராக கேர்ஃபுல்லாக சொல்லுங்க. சில குடும்பங்களில் ஒரு சின்ன காரியத்தை மறைக்கணுங்கிறதுக்காக, இதை சொன்னால் காரியம் இப்படி ஆயிருமே, சின்னதில் மறைக்கணுமேன்னு சொல்லி அதை மறைக்க ஆரம்பித்து அந்த காரியம் நாளாக பெருசாய் ஒரு காரியத்தை மறைக்க இன்னொரு காரியத்தை மறைத்து பொய் சொல்லாதிருங்க. கோபம், மூர்க்கம் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு அப்படி இருந்தால் அந்த காரியங்கள் என்ன நடக்கும்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரண அறிவடைய, I have to be renewed in my knowledge. பூரண அறிவடையணும். அந்த பூரண அறிவடைவதற்கு என்ன வேணும்னா, கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது. அவர் சொல்லுகிற காரியத்தை களைந்து போடணும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அருமையான திருச்சபையை ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்குள்ள அபிஷேகத்தை பெற்று எத்தனை வருடம் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை விட எவ்வளவு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம். How successful Christian life we are living is a testimony first to our family. We have to be a testimony first to our family, then to our friends, then to the world. நான் எப்படி அந்த டெஸ்டிமோனி இருக்க முடியும்னா, பூரண அறிவடையும்படி I have to renew my knowledge. தேவன் என்ன சொல்லுகிறார், எந்த இடத்துல நான் சரியா இருக்கணும், எந்த இடத்துல நான் கரெக்ட் பண்ணணும். தொடர்ந்து வருகிற அந்த 12லிருந்து 15வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். கொலேசியர் 3:12லிருந்து 15. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. 12வது வசனத்தை கவனமா பாருங்க.
நான் ஆண்டவருக்கு பிரியமான மகனா மகளா இருக்கிறேன், தேவ சபையில சாட்சியா இருக்கிறேன். எப்படி இருக்கணுமாம்? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமா. எல்லாரும் நல்ல சத்தமா வாசிங்க. அதுதான் சொல்றேன், வேத வசனம் வாசிக்கப்படணும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு, get everything the qualities inside your spirit. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தேன், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிற? there has to be a difference after years. உடனே வராட்டியும் மாற்றங்கள் இருக்கணும். உருக்கமான இரக்கம் இருக்குதா? தயவாய் பேசுகிற தன்மை இருக்குதா? மனத்தாழ்மை இருக்குதா? சாந்தம் இருக்குதா? நீடிய பொறுமை இருக்குதா? இதையெல்லாம் நீங்கள் தரித்து கொண்டு, வேர் எவ்ரிதிங். 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்க தரித்திருந்தால்தான், மனத்தாழ்மை, உருக்கமான இரக்கம், தயவு, சாந்தம், நீடிய பொறுமை, இந்த ஆவிக்குரிய கனிகளை தரித்திருந்தால்தான் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்பதான் மன்னிக்க முடியுங்க. அப்பதான் சபையில் ஒன்னஸை பில்ட் பண்ண முடியும். குடும்பத்தில் ஒரு ஒன்னஸை பில்ட் பண்ண முடியும். குடும்பத்தை முதலாவது ஒரு சமாதானம் இருக்கணும், தேவ சமாதானம் இருக்கணும். தொடர்ந்து வருகிற வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொள்ளுங்க எல்லாவற்றிலும். 15வது வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதலுள்ளவளுமாய் இருங்கள். ஏன் நன்றி அறிதலுமா இருக்குன்னு சொல்றாரு? இதை தெரிஞ்சுக்கக்கூடிய கிருபையை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இப்படி இருந்தா தான் நான் நல்லா வாழ முடியும், இப்படி இருந்தா தான் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், இப்படி இருந்தா தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குங்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கார். அதுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஒரு விஷயம் உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, தேவ சமாதானம் என்னை ஆளுகிறதா? சமாதானமா இருக்கிறேனா? எல்லா இடத்துலையும் தேவ சமாதானம் ஆளுகிறதா? அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ இடத்துல கொலேசியர் 3:13 படி ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவேளை ஏதாவது இடத்துல தேவ சமாதானம் குறைவுபட்டு இருக்கிறதா? அந்த தேவ சமாதானம் யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தேவ சமாதானத்துக்கு கவனம் கொடுக்கிறாங்களோ, who is giving attention, care for this God's peace, இந்த தேவ சமாதானம் என்ன நிரப்பணும். ஒரு சமாதானமான சூழ்நிலை இருக்கணும். குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானத்தை நான் பாதுகாக்கணும். நான் எங்கே போனாலும் ஒரு சமாதானத்தின் பாத்திரமா இருக்கணும்னு யார் அந்த முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க மேலே அந்த தேய்ச்சிடும் கிருபை இறங்கி வரும். அவங்க மேலே அந்த உயிர்ப்பிக்கிற கிருபை கடந்து வரும். அவங்க மேலே சகல விதமான ஆசீர்வாதம் கடந்து வரும். நீங்கள் ஒரு சமாதானத்தின் பாத்திரமா இருக்கணும். கொலேசியருக்கு எழுதின நிருபத்தை பார்த்தோம். முக்கியமான ஒரு பகுதிக்கு கடந்து போகிறோம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12. இந்த பகுதியில் நம்ம பார்க்குற இந்த காரியம்தான், இன்றைக்கு எந்த இடத்துல உங்கள் சமாதானம் பாதிக்கப்படுது, இல்லாவிட்டால் எந்த இடத்துல நான் சமாதானத்தில் இன்னும் பலப்படணும். பசங்க நீங்கள் சொல்கிறபடி சில இடங்களில் எனக்கு கொஞ்சம் சமாதானம் இல்லை, நான் எப்படி பலப்படணும், ஏன் பலப்படணும்? அதை எபிரேயர் 12வது அதிகாரத்தில் வசனம் 14-16 வரைக்கும் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 14-16. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டா இருக்கிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனை இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது ரொம்ப முக்கியம். இதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிற ஏரியா. அதாவது எல்லாரோட சமாதானமாக இருக்கணும், பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும், அதற்கு நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாக இருங்கள்.
அதான் சமாதானத்தின் பாத்திரம். நீங்கள் ஒரு சமாதானத்தின் பாத்திரமாக இருக்கணும். யாருக்குள்ள அந்த தேவ சமாதானம் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கர்த்தருடைய கிரியை நடக்கும். அந்த இடத்துல தான் தேவனுடைய காரியங்கள் மகிமையாக நடக்கணும். சமாதானத்தின் பாத்திரமாக இருக்கணும். இந்த சமாதானத்தின் பாத்திரத்தை குலைக்கிறது என்ன தெரியுங்களா? நம்மளுக்குள்ள இருக்கிற தேவ சமாதானத்தை குலைக்கிறது என்ன தெரியுங்களா? நான் ஒரு சமாதான தூதன், நான் ஒரு சமாதான பாத்திரம் இல்லாமல் குலைக்கிறது என்ன தெரியுங்களா? 15வது வசனம். I want everybody to focus on Hebrews chapter 12 verse 15. எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால், எந்த இடத்துலையோ, அந்த 15வது வசனம் மட்டும், அதாவது யாதொரு தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறது. கசப்பான வேர். In English we read it, look after each other so that none of you fails to receive the grace of God. Watch out that no poisonous root of bitterness grows up to trouble you, corrupting many. Can we read it together? Look after each other so that none of you fails to receive the grace of God. Watch out that no poisonous root of bitterness grows up to trouble you, corrupting many. In the root of bitterness, கசப்பான வேர், கசப்பான வேர், இதுதான் நம்முடைய தேவ சமாதானத்தை குலைக்கிறது. நான் ஒரு சமாதானத்தின் பாத்திரமா இல்லாமல் இந்த கசப்பான வேர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை மாற்றுதுங்க. நிறைய நேரத்தில் இதை நம்ம தெரிந்து கொள்வதில்லை. இல்லாவிட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம், இது எனக்கு இந்த காரியங்கள் எனக்கு என்ன சொல்ல, இந்த கசப்பான வேர் எனக்குள்ளே இருக்குதுன்னே சில பேருக்கு தெரியாது. இந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் அவங்களுக்குள்ள இருக்குன்னே தெரியாது. அதனால என்ன நடக்கும்னா தேவ சமாதானம் இருக்காது. தேவ சமாதானம் அவங்க வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த தேற்றுகிற கிருபை, அந்த உயிர்ப்பிக்கிற கிருபை எப்படி நடக்கும்? எப்படி தேவன் நம்மளை அவர் விரும்புகிற பாத்திரமாய் மாற்ற முடியும்? அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ், அந்த கசப்பான வேர் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய இடத்துல குடும்பத்தில் தேவ சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. வேலை இடத்துல தேவ சமாதானம் குலைக்கப்படுவது, நம்மளை நாமளே கஷ்டப்படுத்தி கொள்வது ரூட் ஆஃப் பிட்டர்னஸ். ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, லுக் ஆஃப்டர் ஈச் அதர் so that none of you fails to receive the grace of God. Watch out, no poisonous root of bitterness grows up to trouble you. இந்த கசப்பான வேர் என்ன தெரியுங்களா செய்யும்? முதலாவது தேவனுடைய கிருபை இழந்து போகும்படியாய் நம்மளை பாதிக்கும். இந்த கசப்பான வேர் நமக்குள்ள இருந்தால், அந்த கசப்பான வேர் வருவதற்கு என்ன காரணம்? அது எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். எபேசியர் 4:31-32, புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 4 verse 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அருமையான திருச்சபையே, எபேசியர் 4:31 உங்களை பர்சனலாக நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய கிருபையின் அபிஷேகம் சபையின் மேலே கடந்து வரணும், ஒவ்வொருவர் மேலே கடந்து வரணும். அந்த அபிஷேகம் கடந்து வரணும்னா நான் தடையாக இருக்கக்கூடாது. தேவனுடைய அபிஷேகம் என்னை நிரப்ப இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறபடி இந்த பாத்திரம் பயனுள்ளதாக இருக்கணும். அபிஷேகத்தை பெறுகிற பாத்திரமா இருக்கணும். சகல விதமான கசப்பும், எந்த ஒரு கசப்பும், கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. The instruction from the Holy Spirit through Ephesians chapter 4 verse 31. ஏதாவது ஒரு காரியம் உங்களை ஆட்கொண்டிருந்ததுன்னா, எனக்கு தெரியாமையே கோபம் வருது, எனக்கு ஏன் கசப்பு இவங்க மேலே இருக்குன்னே தெரியல. ஒருத்தர் மேலே கசப்பு வருவதற்கு ரீசனே கிடையாது. சில வேளைகளில் பேசுகிற வார்த்தைகள், இந்த கசப்பு எப்படி தெரியுங்களா உருவாகுது? ஏதோ ஒரு வகையில் ஹர்ட் ஆகிறோம். we are getting hurted பேசுகிறதுல, இல்லாவிட்டால் ஒரு சில காரியத்தில் முடிவுகள் நமக்கு சாதகமாக இல்லை, எனக்கு பிரியமாக இல்லை, ஹர்ட் ஆகிறோம். வேலை இடத்துல ஹர்ட் ஆகிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற எனக்கு ஏற்ற ரெகக்னேஷன் இல்லை. இந்த ஹர்ட் எங்கிருந்து வேணாலும் வருங்க. சிறு வயதில், மேபி நம்ம சைல்ட்ஹுட்டில் படிக்கிற இடத்துல, விளையாடுற இடத்துல, நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் சைல்ட்ஹுட்டில் வந்திருக்கலாம். சில காரியத்தில் கேள்விப்படுற சைல்ட்ஹுட் ட்ராமா,
சில பேர் ஒரு மாதிரி கஷ்டத்தில் கடந்து போகிறாங்க, வேலை இடத்துல பிரச்சனைகளை கடந்து போகிறோம், ரிலேஷன்ஷிப் மத்தியில் வருகிற கசப்பு, இல்லாவிட்டால் நம்ம ரொம்ப விரும்புகிறவங்களை இழந்துடுறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் 2-3 வருடங்களுக்கு முன்பாக அவர்களுடைய மகன் ஒரு பலவீனத்தில் இருந்தான். பலவீனத்தை நிமித்தம் அவங்கள கர்த்தருடைய ராஜ்யத்தை கடந்து போயிட்டான். ஆனால் தங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கசப்பாக்கி பல மாதங்கள் வருடம் கழிந்த பிறகும் அந்த இழப்பை ஆண்டவர் கருத்தில் கொடுக்காம அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கொண்டாங்க. அது பயங்கர வேறாயிருச்சு. தே ஆர் கோயிங் டு அ டஃப் ப்ராப்ளம். அவ்வப்பொழுது ஜெபிக்கும்படியாக கேட்பாங்க. நானும் அவங்களுக்கு சொல்லுவேன், அது ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். கசப்பு எப்படி வேணாலும் வருங்க. இந்த கசப்பின் வேர் அது சொல்லவே முடியாது. சில வேளை நமக்கு நடக்கிற நம்பிக்கை துரோகங்கள், நம்ம நம்புகிறோம், வாழ்க்கையில் இருக்கிற துரோகம், நம்பிக்கை, கசப்பு. ஆனால் எந்த கசப்பாக இருந்தாலும் அது நம்மளை பாதிக்கும். அதுதான் தொடர்ந்து வருகிறது பாருங்க. அது என்ன செய்யும்? நம்ம இருதயத்தை பாதிச்சிடும். அந்த கசப்பான வேர், ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் நம்மளை பாதிக்கும். எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒருவருக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்கு அப்படி பொல்லாத இருதயம் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு பரலோகத்தின் தேவன் அந்த மகனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன சவுலுக்குள்ளேயே பொல்லாத இருதயம் வந்துருச்சு. பொல்லாத இருதயம் வந்துருச்சு. ஏன்னா எரேமியா 17:9 வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளமா இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயத்தை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயம் தேவனுக்கு பிரியமா இருந்துருச்சுன்னா, அனினா சபிரால் புதிய ஏற்பாட்டு சபையில் 120 பேர் கூடியிருந்த இடத்துல அக்னியின் ஆவுகள் அபிஷேகம் கடந்து வந்த இடத்துல இருந்த அவங்க இருதயம் மாறி இருக்குமா? பொருளாசை, பணத்தை மறைச்சு வைக்கணும். அதான் பேதுரு கேட்கிறார், அதை விற்பதற்கு முன்பாக உன்னுடைய பணமா இல்லையா? கொலேசியர் சபைக்கு சொல்றாரு பாருங்க, விற்கிறாதான பொருளாசை இருக்கக்கூடாது. அவங்க இருதயம் மாறிடுச்சு. ஏலி, 1 சாமுவேல் நாட்கள் இருந்த ஏலினுடைய இருதயம் மாறிடுச்சு. குமாரர்களுக்காக கர்த்தர் கொடுத்த ஆசாரிய ஊழியத்தை மகிமைப்படுத்தாதபடி தன்னுடைய பசங்களுக்காக யோசிச்சு தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை ஏலி இழந்து போனார். ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன், நான் வாக்கு கொடுத்திருந்தோம், அந்த ஊழியத்தை உன்னை விட்டு எடுக்கிறேன்னார். ஏன்னா பொல்லாத இருதயம். இன்னைக்கு நமக்குள்ள அந்த பொல்லாத இருதயம் வராதபடி நம்ம காத்துக்கொள்ளணுங்க. வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளணும். அந்த கசப்பான வேர் வர இடம் கொடுத்துட்டோம்னா, if you give the opportunity to have the root of bitterness in your heart, really it will be affected. ஏன்னா எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார்? ஒரு நேரத்து மாதிரி ஒரு நேரம் இருதயம் இருக்கிறது இல்லை, திடீரென்று இருதயம் மாறி விடுகிறது. இந்த கசப்பான வேர், the root of bitterness எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்க. சொன்ன பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல பேசுகிற பேச்சில் கணவன் பேசுகிற பொழுது கடுமையான வார்த்தையால் பேசின வார்த்தை மனைவியை பாதிச்சிருது. சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணமான புதிதில் அவர் சொன்ன அந்த வார்த்தை நான் மறக்கவே இல்லை. ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் உள்ள டீப்பாக போயிடுச்சு. மனைவி கணவனை கஷ்டப்படுத்தின வார்த்தை ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் உள்ள போயிடுச்சு. சிறு வயதில் பெற்றோருடைய நெக்லிஜென்ஸ், இல்லை பெற்றோருடைய கவனம் இல்லை, அன்பு இல்லை, அந்த வேர் அவங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. எப்போவுமே இந்த கசப்பின் வேர், இந்த கசப்பான வேர், வசனம் சொல்லுகிறபடி யாதொரு கசப்பான வேர் முளை தெளும்ப இடம் கொடுக்காதீங்க. அந்த கசப்பான வேர் உள்ளே போச்சு வச்சுங்களேன், வேர் நம்மளுக்கு தெரியும் கீழே அண்டர் கிரவுண்டில் வளருவது, அது கீழே வளரும்போது தெரியாது. அது வளர்ந்து நாளைக்கு நம்ம கனிகள் வெளியில் வரும்பொழுது தான் தெரியும். அந்த வேர் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தை எடுக்கிற பொழுதே ஐ அனலைஸ்டு மை செல்ஃப். எங்கே எனக்குள்ள அப்படி கசப்பான வேர் முளைச்சிது, எங்கே நான் ஹர்ட் ஆனேன். ஆண்டுடைய கிருபையினால தேவன் நல்ல ஒரு பெற்றோரை கொடுத்து ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஆனால் என்னுடைய பெற்றோரை, என்னுடைய தகப்பனார் நான் 10வது படிக்கிற பொழுது இழந்த பொழுது, அப்பொழுது தான் வாழ்க்கையில் அந்த ஹர்ட்னா என்னென்னு அனுபவிக்க ஆரம்பித்தேன். குடும்பத்தினர் மத்தியில் முகங்கள் மாறுவது, சுயரூபங்கள் தெரிவது. ஆனால் அந்த ஹர்ட்டில் ரூட் ஆஃப் பிட்டர்னஸ்
ஏற்படும்படியான சூழ்நிலை இல்லை. ஏன்னா எனக்கு இருந்த எங்களுடைய குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்தில் நீங்கள் தாய் வழியில் இருந்த சப்போர்ட் எல்லாவற்றிலும் அதை மேற்கொண்டோம். நல்லபடியாக வந்தோம். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி வருகிற பொழுது, திருமண வாழ்க்கையில் வருகிற பொழுது, பிசாசின் போராட்டம், கடந்து போன அந்த போராட்டம், அதில் ஆவியானவர் வெளிப்படுத்தின பொழுது, யார் என்னன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, வெறுத்துறாதே, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். அப்போ வரல. ஆனால் சில வேளைகளில் தேவனுக்காக நின்று, தேவனுடைய ஊழியத்திற்காய் நின்ற பொழுது, தேவனுக்காய் விதைத்து எல்லாம் ஆண்டவர் பேரை சொல்லி சொல்லி ஆண்டவர் பேருக்காக செய்து சில வேளைகள் அதில் துரோகம் இழைக்கப்படுகிறது பொழுது அந்த கசப்பான வேர் முளைத்தது. ஆனால் அது ஏற்ற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி சொல்லி அந்த வேரை எடுக்கும்படியாக கிருபை கொடுத்தார். இன்னைக்கு எனக்குள்ள கசப்பான வேர் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். வேலை இடத்துல நான் வேலை செய்கிற பொழுது ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப காரியம் இருக்குது. ஒரு வேளை நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. வீட்டில் மனைவி இடத்துல, பிள்ளைகள் இடத்துல காமிப்போம். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த கசப்பான வேர், நான் என்ன சொல்கிறேன், வேலை இடத்துலையும் வரும், ஊழியத்திலையும் வரும். நாளைக்கு நம்ம இணைஞ்சு ஊழியத்தை கட்டணும். ப்ராஜெக்ட் 200, we want to do big thing. கசப்பான வேர் ஆலயத்துக்குள் இருந்தால் பெரிய ப்ராஜெக்டை செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய மாட்டார். அதற்கு அந்த பாத்திரத்தை பயன்படுத்த மாட்டார். There have to be a oneness. அந்த ஒன்னஸ் இருக்கணும்னா கசப்பான வேர் இருக்கக்கூடாது. எபேசியர் 4:32 சொல்றபடி, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையான திருச்சபையை உங்களுக்கு சொல்லுகிற, we are moving from 100 to 200, ஒரு புதிய ப்ராஜெக்டுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? கசப்பான வேர் ஊழியத்தில் முளைக்க இடம் கொடுக்கவே கூடாது. எல்லா இடத்துல முளைக்கும். ஊழியத்தில் ஒருவருக்கொருவர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகிறோம், பேசுகிறோம், திடீரென்று ஏதோ வார்த்தைகள், டோன்ட் கெட், அந்த ஹர்ட் வருகிற பொழுது அதை மன்னித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. யார் ஒருவர் தன்னுடைய ஹர்ட்டில் இருந்து வெளிவர முடியாதபடி, if you are not able to come out of the hurt with the help of Holy Spirit, you will have the root of bitterness. கண்டிப்பாக இருக்கும். அதை அனுபவிச்சனால சொல்கிறேன். அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்க, I don't preach what I don't practice. ஸோ இது எடுக்கிற பொழுதே நான் பார்த்தேன் எங்கெங்கே ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் வந்தது. ஏன்னா நேரத்தை கொடுத்து, எனர்ஜியை கொடுத்து, நம்பி, பரலோக தேவனுக்கு செய்கிறோன்னு சொல்லி நம்பி, பரலோக தேவன் பேரை சொல்லி 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 ஏமாத்தின பொழுது மனசில் கசப்பு வருமா வராது. ஆனால் ஆவியானுடைய துணையோடு அதை எடுத்துட்டோம். அந்த கசப்பான எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கசப்பான வேர் வருகிற சூழ்நிலை வரும். there will be opportunity. இன்னைக்கு வேலை இடத்துல எதுக்கு உங்களுக்கு டீம் பாண்டிங் வைக்கிறாங்கிறீங்க? எதுக்கு டீம் பாண்டிங்? சைனா கூட்டிகிட்டு போகிறாங்க, தாய்லாந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, செலவு பண்ணிக்க. எதுக்காக? கசப்பான வேர் எங்கேயோ முளைக்கிறது, அதை எடுக்கும்படியா. எதுக்கு 1-to-1 செஷன் வைக்கிறாங்க? காரியங்களை சரிபடுத்தும்படியா. the differences has to be clarified. எதற்காக சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அரசாங்கம்? எப்படி இருக்குது, காரியங்கள் எப்படி இருக்குது தெரிஞ்சு கொள்வதற்காக. இன்றைக்கு நான் எனக்குள்ள கசப்பான வேர் எங்கே வருகிறது? அந்த கசப்பான வேர் உங்களுக்குள்ள வளரும் தெரியாது, அது வெளியில கனிகள் வரும்பொழுது தான் தெரியும். லூக்கா 6:43-45, நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியால் அறியப்படும். முச்செடிகள் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெரிச்சஞ்செடிகள் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். உங்களுக்குள்ள அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் இருந்தது, அந்த கசப்பின் வேர் இருந்ததுன்னா உங்க வார்த்தையிலே தெரிஞ்சிடும். we can identify a person by the mode of talk. நல்லா பேசுறாங்க, உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பேசுறாங்க, உங்களோட இணைஞ்சு இருக்கிறாங்க, நல்லா பேசிட்டு இருந்தாங்க. They're trying to keep distance. Root of bitterness. Root of bitterness. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வேலை இடத்துல உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, ரிலேஷன்ஸில் நல்லா பேசுகிறாங்க, ஏன் சபையில் கூட உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, தங்கள் பாரத்தை சொல்கிறாங்க, தங்களுடைய கவலைகளை சொல்கிறாங்க, நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்யுன்யமாக இருக்கிறாங்க. தேவன் கொடுக்குற அந்த அபிஷேகம், தேவன் கொடுக்குற அந்த அந்யுன்யம் சபைக்குள் இருக்குது. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க பாஸ்டர், திடீர்னு praise Lord, praise Lord, praise Lord, praise Lord அதோட பேசுறாங்க. If they are keeping distance, that is the root of bitterness. கசப்பான வேர் எங்கேயோ they will keep distance. அவங்களுக்குள்ள அந்த கசப்பான வேர் வந்துருச்சு ஏதோ காரணத்தினால. எப்படி வந்தது?
ஏதோ ஹர்ட் ஆகிருக்கிறாங்க. அது என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு ஓப்பன் அப். அதைத்தான் கொலேசியர் 3:13 சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. ஏதோ ஸ்பீக் அப், ஓப்பன் அப் பண்ணி ஸ்பீக் பண்ணுங்க. டோன்ட் கீப் இட் இன் சைன். சக விசுவாசிக்குள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் வருது. பிரதர், அன்னைக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சிஸ்டர், நீங்கள் இப்படி சொன்ன, அது இருந்தால் உங்களுடைய ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் எடுக்கப்படும். இல்லைப்பா, அவங்க செஞ்சுதான் தப்பு, விட்டு கொடுங்க. அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் விட்டீங்கன்னா இட் வில் ஸ்பாயில் யூ, இட் வில் ஸ்பாயில் them, because it says look after each other so that none of you fails to receive the grace of God. Watch out that no poisonous root of bitterness grows up to trouble you, corrupting many. அந்த கசப்பான வேர் வந்தால் என்னை தான் பாதிக்கும். இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த கசப்பான வேர், அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் இருந்த பொழுது இட் அஃபெக்டட் மீ a lot. தேவனிடத்தில் சொல்லி கதறி அழுது, உங்களுக்காகத்தானே. எத்தனையோ முறை ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே, இந்த பாதை, இந்த காரியம் கன்னிகள் நிறைந்த பாதை, போராட்டம் நிறைந்த பாதை, துரோகங்கள் நிறைந்த பாதை வேண்டாம். பட் யூ கோ ஃபார் மீ. அவருடைய ஆணையின்படி போன பொழுது I went according to his instruction. அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு ஸ்டெப் I have certain things in black and white. அப்படி படிப்படியாய் போன பொழுது கசப்பு வருமா வராது? அந்த கசப்பின் வேர் முளைத்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கொடுத்த பொழுது அதை எடுக்க கிருபை கொடுத்தார். அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக பாஸ்டர், வரும் நாட்கள் உங்களுக்கு கசப்பான வேரே முளைக்காதா? எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் வரும். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் வரும். கசப்பான வேர் எப்போ வேணாலும் வரலாம். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், அவருடைய பேர் மில்லோனி நினைக்கிறேன், ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர். அவரை பற்றி ஒரு மெசேஜில் கேட்டேன். அவர் கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் எப்படின்னா, யாராவது நடந்து வருவாங்க, அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கை தான் இருக்குதுன்னா அவர் சொல்லுவார், இயேசுவின் நாமத்தினால கரம் நீட்டப்படுவதா, அந்த கரம் நீட்டப்படும். கால் இல்லாமல் வருவாங்க, கால் வரும். கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ். ஒரு உறுப்பு இல்லை, ஆனால் அவர் சொல்லுகிற பொழுது உருவம். அப்படி கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் பண்ணினவர். இப்பொழுது இருக்கிற அருமையான ஊழியர்கள், பாஸ்டர் பில் ஜான்சன் அப்படி போன பெரிய ஊழியக்காரர்கள், அவரிடத்துல போய் முழங்கால் படிக்கிட்டு அந்த கிஃப்டை எங்களுக்கு இம்பார்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அவர் இம்பார்ட் பண்ணார். அவங்களுக்குள்ளேயே அந்த அற்புதங்கள் நடந்தது. அவர் ஊழியெல்லாம் முடித்து, நான் சொல்கிற அந்த மில்லோனி அவர்கள் ஊழியெல்லாம் முடித்து அவர் ஓய்ந்திருக்கிற பொழுது இந்த கசப்பான வேர் அவருக்குள்ளே மற்றவர்களை குறித்து இந்த வசனத்தின்படி சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும். இந்த தூஷணம் பேசுறதுக்கு இது பாருங்க, மற்றவர்களை குறித்து பேசுவது, மற்ற காரியத்தை குறித்து பேசுவது, அது நம்மளை தான் அஃபெக்ட் பண்ணும். தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. லெட் இட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த சர்ச் ஆஃப் எஃபிஷியன்ஸ். இன்னைக்கு ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்ததுன்னா விலகட்டும். அது விலகுனா தான் சபை பலப்படும். சபையோட ஒன்னஸ் இருக்கணும், அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் இருக்கக்கூடாது. அப்படி வந்தனால என்னாச்சுன்னா, he went into a very serious disease. அவருடைய முகமெல்லாம் மாறிப்போய் அவர் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி யூடியூப்பில் கூட இருக்குது. அவர் பேட்டி எடுக்கிறாங்க. அவர் எடுக்கும்போது சொல்லுகிறார், என்னாச்சு, நீங்கள் ஆண்டுக்கா இவ்வளோ பிரகாசிச்சிங்களே, என்னாச்சு பாஸ்டர்? நல்லா வந்தேன், ஆனால் மற்றவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். எப்பொழுதுமே நம்ம கற்றது கையளவு தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது கையளவு தான். நானும் அப்படித்தான். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றுக்கும் எடுத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். செட் யோர் மைண்ட் ஆன் திங்ஸ் above. செட் யோர் மைண்ட் ஆன் திங்ஸ் above. அந்த கசப்பான வேர் எனக்குள்ள வராதபடி நான் காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 14:10 சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியும். நீதிமொழிகள் 14:10 படி இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். Each heart knows its own bitterness and no one can share its joy. இப்போ எந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, எங்க அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் இருக்கு, it becomes by hurt. மற்றவர்கள் உண்மையாகவே ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க பேசுனது சரியில்லை தான், ஆனால் அந்த எங்க அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் கசப்பான வேறு எங்கே வரும்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் ஹர்ட் ஆகிறோம், அதனால தான் வரும்.
ஆனால் அதை நமக்குள்ளே வளர விட்டோம்னா நம்மளைத்தான் அது பாதிக்கும், நம்ம தேவ சமாதானத்தான் பாதிக்கும். அது அப்படி வராதபடி அதை எடுக்க ஆண்டவர் உதவி செய்யும், அதை எடுக்க தேவன் உதவி செய்யும். அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு ஃபர்கிவ் பீப்புள். எந்த இடத்துல ஃபர்கிவ் பண்ணணுமோ போயிட்டு போகிறாங்க, ஏதோ அது ரொம்ப சீக்கிரம் முடியாது, சில இடத்துல முடியாது. நம்ம எவ்வளவோ நன்மை செய்திருப்போம், தீமை அனுப்பிச்சிட முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நீங்கள் அதை செய்யணும். நான் அதை செய்தேன், ஆவியானுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் அதை செய்தேன். அப்படி செய்து அந்த பாதையில் போகிற பொழுது முதுகில் குத்தப்பட்டேன், நிறையா காரியங்களில் கடந்து போனேன். ஆனால் ஆண்டவர் உதவி செய்தார். அந்த ஆண்டவரோட உதவியோடு அதை விட்டு கொடுத்தேன். அது விட்டு கொடுத்து தேவனுடைய கிருபையை பெற்று தேவ தரிசனத்தை நிற்கிறனால தான் ரெகோபோத்துக்கு கர்த்தர் வசனத்தின் வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ ஊற்றினுடைய வெளிப்பாடு, எத்தனையோ வசனத்தின் வெளிப்பாடு இதுக்கு மேலே ஆண்டவர் கொடுத்ததில்லை. இன்னும் வருகிற நாட்களில் நிறையா காரியங்களை கொடுப்பார். எப்படின்னா நம்மளை நாம் தகுதிப்படுத்துகிற பொழுது. ஐ எம் வெரி காஷியஸ் ஆன் மை செல்ஃப். என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை அதை அலசி பார்த்து கொள்கிற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். ஏன்னா இங்கிருந்து அந்த ஜீவ ஊற்று புறப்படணும், ஒரு தேவ ஊழியனிடம் தான் புறப்படணும். சபைக்குள்ள எதுவுமே ஊழியன்தான் வாசல். அப்படி நீங்களும் உங்களை பாதுகாத்து கொள்ளணும். அப்படி பார்க்குற பொழுது எந்த இடத்துல காரியங்கள் இருக்குதோ நான் மன்னிச்சிட்றேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏதாவது சில காரியங்கள், ஒரு வேளை உங்களுடைய சைல்டுஹுட்டில், இல்லை வாலிப நாட்களில், இல்லை வேலை இடத்துல, ஏன் இங்கே ஊழியத்தில் கூட எங்காவது இடத்துல சில மன சங்கடங்கள், கசப்பு தாங்க அந்த வேரை கொண்டு வருது. என் கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே எங்கே அந்த கசப்பான வேர் இருக்குதோ அது நீங்கும்படியாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன தெரியுங்களா சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்து அந்த வேர் இன்றைக்கு பிடுங்கி போடணும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை அந்த வேரை சுட்டெரிக்கணும், அந்த வேர் போகணும். அந்த கசப்பான வேர் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. I am hurted, I am deeply hurted. I agree. Everyone are deeply hurted. I am also deeply hurted. I went through a lot of deep hurts. But அதையவே நம்ம நினைத்து கொண்டிருந்தால் நம்மளை அது உருக்கி விடும். As the word says, watch out that no poisonous root of bitterness grows up to trouble you and corrupting many. நம்மளை தான் ட்ரபிள் பண்ணும். அருமையான திருச்சபையை, எந்த விதமான கசப்பான வேராக இருந்தாலும், வாட் எவர் த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் நம்மளிருந்து வெளியாகட்டும். இன்னைக்கு அது வெளியாகிற பொழுதுதான் காரியங்கள் ஜெயமாக நடக்கும். அது வெளியாகட்டுங்க, விட்டு கொடுத்துருங்க. ஒருவேளை இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியில் யாராவது பேசின காரியம் உங்களை பாதிச்சிருக்கலாம், குடும்பத்தார் பேசின காரியம் பாதிச்சிருக்கலாம். ஊரில் அன்றைக்கி பேசினாங்க, மாமியார் பேசியிருக்கலாம், கொழுந்தனார் மச்சாண்டார் பேசியிருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளேயே பேசியிருக்கலாம். எந்த ஒரு வார்த்தை பாதிப்பானாலும் அந்த ஹர்ட்டை வச்சுக்காதீங்க. அந்த ஹர்ட் அவங்களை அப்படியே இழுத்துரும், மேலானவர்களை பார்க்கும்படியாய் விடாது. கருத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அப்படின்னா அந்த வேர், அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் மாறும்படியாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம், சங்கீதம் 7வது அதிகாரம் 8வது வசனம். எப்பொழுதெல்லாம் அந்த கசப்பு வர நினைக்கிறதோ, நான் சொன்ன பாருங்க, எந்த நேரத்தில் வேணாலும் கசப்பின் வேர் ஒரு மனிதனை பாதிக்கலாம். அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதல் தருகிற வசனம் சங்கீதம் 7:8. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியோ என்னுள்ள உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யுங்க. ஆண்டவர் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியோ என்னுள்ள உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யும். We have been called to bear the anointing of David. தாவீதின் அபிஷேகத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்றவங்க தாவீது கடந்து போன பாதையில் போகணும். அந்த நிந்தனையில், அந்த அவமானத்தில் எல்லா அபிஷேகம் சும்மா வந்துடாதுங்க. பவுலை போல நான் ஊழியம் செய்யணும். You have to give yourself as a sacrifice. அப்படி கொடுத்தாதான் அந்த அபிஷேகம் வரும். ஸோ தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. We are not here to justify. இந்த கசப்பான வேர் உள்ள ஆழமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரம் தன்னுடைய கனியினால் அறியப்படும். எப்படி தெரியுங்களா? அந்த கசப்பான வேர் என்ன தெரியுங்களா செய்யும்? எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும், எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கும். இது செஞ்சா குத்தம், அது செஞ்சா குத்தம். என்ன குறை? இந்த கசப்பான வேர் எனக்குள்ள ஆழமாக போயிடுச்சு, வளர்ந்துருச்சு. என்னன்னா எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிக்கும். எது செய்தாலும் குற்றம், எதுனாலும் குற்றம் இருக்கு. இது சரியில்லை, அதுதான் சரி, நான் தான் சரி. எந்த இடத்துல நான் தான் சரி, இது சரியில்லை அப்படின்னு வருதோ, ஏதோ இடத்துல ஒரு கசப்பான வேர். சில இடத்துல அவங்கள அப்படியே ஐசோலேட் பண்ணிக்குவாங்க, யாரோடுமே இணைய மாட்டாங்க.
they will be isolated. ஏதோ ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் உள்ள இருக்குது, ஏதோ ஒரு கசவு, அதை எடுத்துருங்க. பி ஆண்டருடைய ஆலயத்திலையும் சரி, குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் பி ஜாய்ஃபுல். ஆண்டு கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய கடவுது. கொலேசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த நாளில் இருந்து இன்னைக்கு ஃபெல்லோஷிப் சாங் முடிஞ்சு தேவ சமூகத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து சந்தோஷமாக கரங்களை கொடுத்து எல்லாரும் இடத்துல பேசணும். ஹல்லேலூயா. எதற்காக ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? தேவ சமாதானம் ஆளுகை செய்ய கடவுது. இயேசுவின் நாமத்தினால என்ன கசப்பின் வேர்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சபையில் எடுக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிற, குடும்பங்கள் எடுக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிற, எந்த ஹர்ட் மூலமாய் உங்களுக்குள்ள அந்த கசப்பின் வேர்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அது எடுக்கப்படுவதாக. வசனங்களை சொல்லி சொல்லி அவங்களை எக்யூப் பண்ணிக்கணும். நீதிமொழிகள் 21:21, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். ஏதாவது இடத்துல நஷ்டமாயிட்டேன், ஏதாவது இடத்துல நான் பறி கொடுத்துட்டேன், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்போ ஏதாவது உங்களுக்கு மனசில் வந்து வச்சுங்களேன், நீதியும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியும் மகிமையும் கண்டடைவான். ஹல்லேலூயா. நான் நீதியும் தயையும் பின்பற்றேன், ஏசப்பா என்னோட கூட இருக்கார், நான் ஜீவனையும் மகிமையும் கண்டடைவேன். ஹல்லேலூயா. அப்படி தாவீது இருந்தனால தான் அந்த விசேஷ அபிஷேகம். பாருங்க, 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தில் உங்களை நான் வாசிக்கல, அந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். அதில் நாபால் என்கிற ஒரு மகன் இருக்கிறான். நாபால் அவனிடத்தில் தாவீது ஒரு ஒத்தாசை கேட்டு அனுப்புகிறார். நீங்கள் கர்மேல் இருந்த இடத்துல, நான் சொல்கிறத கவனிங்க, அப்புறமா நீங்கள் அந்த வேத பகுதியை பார்த்துக்குங்க. அந்த 1 சாமுவேல் 25ல் கர்மேல் என்கிற பகுதியில் நீங்களாம் ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, தாவீது அனுப்பிச்சாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பி எனக்கென்று சில பொருட்களை வாங்கிவான்னு அனுப்புகிறார். என்னென்னா, அவங்களுடைய மனிதர்கள் ஆடு மாடுகளாக இருந்த பொழுது தாவீது இருந்த இடத்துல பாதுகாத்து கொண்டார். அப்போ இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஒத்தாசை வேணும், ஒரு ஹெல்ப் வேணும் அனுப்புகிறார். அப்போ அந்த நாபால் என்ன தெரியுங்களா பண்ணுறாப்புல? யாருப்பா தாவீது, யாருப்பா ஈசாயின் குமாரன்? சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 1 சாமுவேல் 25:11, என் அப்பத்தையும் தண்ணீரையும் என் ஆடு மயிரகத்திற்கு அடித்து சமைத்து பண்ணுவித்ததை எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதினுடைய மனுஷர்கள் போய் தாவீதுக்கு சொல்கிறாங்க. தாவீது சொல்கிறான், அப்படியா சொன்னாவன்? உடனே ஹர்ட் ஆயிட்டாப்புல. நல்லா பாருங்க, ஹர்ட் ஆயிட்டாப்புல. நான் நல்லது செஞ்சேன், இவன் கேட்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு என்னை கேட்டாங்க, உடனே $5,000 அவங்களுக்கு கொடுத்தேன், இன்றைக்கி ஏதாவது ஒரு கேட்டால் ஒரு ஹெல்ப் இல்லை. அன்றைக்கி அவங்க கேட்டாங்க, அவன் கல்யாணத்துக்கு நான் போய் நின்னேன், ஒரு இது இல்லை. தாவீது சொல்கிறான், அன்றைக்கி அவ்வளோ பாதுகாத்தேன், ஒரு இது இல்லை அப்படின்னு. உடனே நாளைக்கு நைட் அவன் வீட்டில் யார் இருக்கக்கூடாது, லெட் அஸ் ஃபினிஷ் தம் அப்படின்னு தாவீது வேகமாக போகிறாப்புல. அப்போ அந்த நாபாலுடைய மனைவி அபிகாயில் வந்து பேசுகிறா. என்ன சொல்கிறான்? நேரம் அதிகமாயிட்டுனால வேகமாக அந்த பகுதியை சொல்லிடுறேன். அபிகாயில் வந்து சொல்கிறா, நீங்கள் போய் இந்த முட்டாள் இடத்துல போய் போராடலாமா? ஆண்டவர் உங்களை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகிக்க போறார், நீங்க போய் இந்த காரியத்தை செய்யலாமான்னு சொன்ன உடனே அவன் உடனே நின்றுட்டு, நான் உங்களை கொண்டு வந்திருக்கிற தாவீதுன்னு சொல்லி பொருட்களை எல்லாம் கொடுக்குறான். அவன் வாங்கிட்டு போறான். அப்போ தாவீது சொல்றாப்புல 32வது வசனத்தில், அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அவன் மட்டும் அன்னைக்கு அந்த காரியத்தை செஞ்சிருந்தான்னா, அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ், அவன் கோவப்பட்டது தப்பா? அவன் கசப்பான வேறு வந்தது தப்பா? இல்லையே. நன்மை செய்து சில வேளையில் பாருங்கள், நம்ம யோசிச்சு பார்ப்போம், நான் கஷ்டப்படுறது தப்பா, நான் ரொம்ப கசப்பாக இருக்கிறது தப்பா? ஏன் தப்புன்னா அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. இட்ஸ் அஃபெக்ட்ஸ் அஸ், நம்ம ஹெல்த்தை, நம்முடைய காரியங்களை இட் அஃபெக்ட்ஸ். அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் போகட்டும், அது வெளியில் போகட்டும். அந்த கசப்பின் வேர் உங்களுக்கு வெளியில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக நிரப்பும். ஏன்னா ஸ்ட்ரக் ஆகும், நம்ம இதில் ஸ்ட்ரக் ஆகும். இப்போ நடுவில் இந்த பிளாக்கெல்லாம் இருக்கும்போது வெசலில் ஸ்ட்ரக் ஆகுது பாருங்க, அபிஷேகம் ஃப்ளோகாகுது. ஏன்னா அதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய கிருபையை யாரும் இழந்து போகாதபடிக்கு, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழக்காதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதற்கப்புறம் நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன்,
சவுலை கொல்ல 2 தடவை சான்ஸ் கிடச்சிருக்குது தாவீதுக்கு, இல்லைங்களா? கெபியில் ஒரு தடவை சான்ஸ் இருந்து, இன்னொரு முறை 3000 பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க, கன்னநத்திரை கொடுக்குறார், குத்தவே இல்லை தாவீது. இப்படிப்பா குத்தவே இல்லை? ஒருவேளை வேதத்தில் இல்லாமல் அப்பா சொல்லியிருப்பாரோ, நீ குத்தாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரோ? ஆண்டவர் என்ன செய்தார், தாவீது நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே, இதை நான் வச்சுருந்தா தான் கஷ்டம். ஏன்னா ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 18-19 சொல்லுகிறது. ரோமர் 12, Romans chapter 12 verse 18-19, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுவார் எழுதியிருக்கிறபடியினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். ஒருவேளை உங்கள் பணத்தை மோசம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எதிர்ப்பாய் சில காரியங்களை செஞ்சுட்டாங்க, எத்தனையோ உங்க நஷ்டம் ஆயிருச்சு, சொந்தத்திலேயே உங்கள் நண்பன், உயிர் நண்பன் எவ்வளவோ இருந்தாங்க, பண்ணிட்டாங்க, பரவாயில்ல விட்டுருங்க. நீங்கள் எதற்கும் இப்போ தாவீது நான் அந்த இடத்துல போவேன், நான் முடிப்பேன்னு போனார், ஆண்டவர் தடுத்துட்டார். தாவீது சவுலை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டனால ஆண்டவர் ஒர்க் பண்ணுறதுக்கு டிலே ஆகும், ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கு சில வேளை டிலே ஆகும், ஆனால் சரியாக ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் மாறவே மாட்டார். நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு சரியாய் வரும், ஒரு நாள் மாறவே மாறாது. சவுல் இறந்து விட்டார். தாவீது சிக்லாக்ல இருந்து எப்ரோனுக்கு வருகிறார். ஆண்டவரிடத்துல கேட்கிறார், நான் யூதாவின் பட்டணத்துக்கு போகலாமா? எப்ரோனுக்கு போ. 7 வருஷம் எப்ரோன்ல தாவீது இருக்கா, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகல. யூதா கோத்திரத்தின் மேல், இதை கொஞ்சம் கவனிங்க, வேகமாக முடிக்க போறேன். யூதா கோத்திரத்தின் மேல் 7 வருஷம் ராஜாவா இருக்கார். தாவீது இருந்த பலத்திற்கு நான் போய் மேற்கொள்றேன், இல்லை, தயவு செய்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பலத்தில் செஞ்சால் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார். 7 வருஷத்துக்கு பிறகு சவுலுடைய மகன் செய்த ஒரு விஷயத்தினால சவுலுடைய தளபதியே வந்து இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கும்படியாய் வருகிறாங்க, தாவீதை ராஜாவாக்குறாங்க. பாருங்க, அதற்கு பிறகும் சவுலுடைய 7 மகன்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற விதம் ரொம்ப வித்தியாசங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து என்ன ஒரு கசப்பான வேர் இருந்தாலும், வாட் எவர் மே பி த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ், எந்த ஒரு காரியத்தினாலும் உங்களுக்கு இருந்தாலும் அது இன்னைக்கு ஆண்டவர் கருத்தில் கொடுத்துரு. அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டோம், அவர் பார்த்துக்கிட்டோம், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டோம். த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் இருந்தால் நம்மளுக்கு தான் பாதிப்பு, நம்மளை தான் அது பாதிக்கும். இட் வில் அஃபெக்ட் அவர் ஹெல்த், அஃபெக்ட் அவர் விஷன், நம்முடைய தரிசன ஓட்டம் பெரியுது. தாவீது என்ன பண்ணிட்டார், எல்லாம் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டார், நீங்கள் பார்த்துக்கு. யோசுவாவின் நாட்களில் யோசுவா ஒவ்வொரு தேசத்தை பிடித்து போகிற பொழுது கிபியோன் என்கிற ஒரு குடி இருந்தாங்க, கிபியோன் என்கிற குடிகள் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, யோசுவாவை எடுத்துகிட்டு போய் எப்படியாவது சரணடைஞ்சிடும்னு சொல்லி பழைய ட்ரெஸ்ஸு, இப்போ கெட்டுப்போன அப்போ இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சு நாங்கள் தூர தேசம் வர்றோம்னு சொல்லி அவர் இடத்துல ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. யோசுவாவை ஏமாற்றி ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அப்போ யோசுவா என்ன செய்தார், நீங்கள் வந்து எங்களோட தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுறீங்க, தண்ணீர் சுமக்கிறீங்க, அந்த ஊழியத்தை பண்ணுறீங்கன்னா கிபியோன் குடியினரை யோசுவா நாட்களில் வச்சுட்டாங்க. ஆனால் சவுல் நாட்களில் சவுல் என்ன செஞ்சார்னா, இஸ்ரவேலுக்கும் யூதாக்கும் வைராக்கியம் பாராட்டுன்னு சொல்லி அந்த குடிகளை அழித்தார், கிபியோனின் குடிகளை அழித்தார். அதனால கிபியோனியர் ஆண்டரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், கர்த்தர் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. நம்ம எங்கே, அதான் சொன்ன பாருங்க, சங்கீதம் 7:8, கர்த்தர் நியாயம் செய்வார். நீங்கள் மட்டும் அவர் சமூகத்திலிருந்து, ஆண்டவரே கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், என் நீதியின்படியோ என் உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யணும், அவர் கருத்தில் கொடுத்துருங்க. உங்களுக்குள் இருக்கிற கசப்பின் வேர் எடுத்துருங்க. டேக் அவுட் த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ். நீங்கள் நியாயம் செய்யுங்க. குடும்பத்திலேயோ இல்லை நண்பர்கள் மத்தியிலையோ எங்கேயோ அநியாயம் நடந்திருக்கலாம். சில நேரத்தில் அநியாயத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்து கேட்டு பிடிச்சி சில வேலைகள் ஒன்றும் நடக்காது. நிறைய இடத்துல ஆண்டு கருத்தில் கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், அவர் பார்ப்பார். அந்த கிபியோனியர் போய் ஆண்டு இடத்துல முறையிடுறாங்க. தாவீதின் நாட்களில் கொடுமையான பஞ்சம் 3 வருஷம் வருது. அப்போ தாவீது ஆண்டு இடத்துல போய் கேட்குறார், ஏன் ஆண்டவரே இந்த பஞ்சம் எதுக்காக வருது? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கிபியோனின் குடிகள்னால் அந்த பஞ்சம் வருதுப்பா. அப்போ நான் என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட போய் கேளு. அவங்கக்கிட்ட போய் தாவீது கேட்குறார். அப்போ கிபியோனியர் சொல்கிறாங்க, எங்களுக்கு உங்கள் பொருள் வேண்டாம், இஸ்ரவேலில் ஒருத்தரையும் நாங்கள் கொல்ல வேண்டாம், சவுலுடைய 7 குமாரர் எங்களுக்கு வேணும், அவர்களை ஒரே சமயத்தில் மலையிலேருந்து நாங்கள் தள்ளணும்னு கேட்குறாங்க.
ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் பாருங்க. ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். ஆண்டவர் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். எங்கே உங்களுக்கு அநியாயம் நேரிடப்பட்டதோ, எங்களுக்கு உங்கள் துரோகம் நடந்ததோ, நிச்சயம் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆனால் பொறுத்து இருக்கணும், ஆண்டவர் செய்வார். 2 சாமுவேல் 21வது அதிகாரம், 2 சாமுவேல் 21வது அதிகாரம் வசனம் 5-6 மட்டும் வாசித்து வேகமாக முடிக்க போகிறேன். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லை எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். எந்த இடத்துலையுமே நல்லா பாருங்க, அந்த கசப்பின் வேர் தாவீதுக்குள் இருந்தது. வந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏயா, நான் உன்னைய பாதுகாக்க வந்தேன், கோலியாத்தை முறியடித்த, உன் ஜீவனை பாதுகாத்தேன், இன்னைக்கு என்ன கொள்ளும்படியாக ஆள் அனுப்புகிறேன். கசப்பு வருமா வராதா? ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வரும். ஆனால் அது எப்படி பயிற்றுவித்து கொண்டார்? அந்த கசப்பின் வேற ஏசப்பாட்ட கொடுத்துட்டார். ஏசப்பா செக் பண்ணி பார்க்க சமயத்தில் நம்மளையும் செக் பண்ணி பார்ப்பார். கையில் கொடுத்த மாதிரி கொடுத்து பார்ப்பார். குத்துறமா இல்லை விடுறமான பார்ப்பார். குத்திராதீங்க, விட்டுருங்க. குத்திங்கன்னா டப்புன்னு போயிடுவாங்க, விட்டுருங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க, ஆண்டு பார்த்துக்குவார். அவர் நேரம் வருகிற பொழுது அவர் பார்ப்பார். அதான் வசனத்தின் வெளிச்சம். இன்றைக்கி நீங்கள் சொல்லணும், நீதிமொழிகள் 14:10 நான் சொன்னபடி இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். இன்றைக்கி ஏதோ இடத்துல கசப்பு இருக்குது, அந்த கசப்பின் வேர் இருக்குது. there is a root of bit. yes, every one of us are hurt in our life. நம்ம ஆலயத்தில் இருக்கிற அநேகருடைய குடும்பத்தில் கடந்து போகிற பாதைகள் hurt, root of bitterness. I knew it, தெரியும். ஆனால் அதே ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் நம்ம வச்சு இருக்கிறத விட அது அப்பா கரத்தில் கொடுத்துட்டு, நீங்கள் எங்களை நிரப்புங்க, நீங்கள் எங்களுக்கு காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லுகிற பொழுது அவருடைய நடத்துதல் வித்தியாசமாக வருங்க. அப்போ என்ன செய்வார்? நம்முடைய கண்கள் மேலானவைகளை நோக்கும்படியாக செய்வார். நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்பா சமூகத்தில் இதை நம்ம ஆலோசித்து பார்க்க வேண்டிய நேரம். இதை நம்மளை ஆலோசித்து பார்க்க வேண்டிய நேரம். நிறைய இடங்கள் அநியாயமா பொய் சொல்லிட்டாங்க பாஸ்டர். அநியாயமா இந்த காரியத்தில் ஏமாத்திட்டாங்க, என்னை சிறுமப்படுத்திட்டாங்க, வார்த்தையினால என்னை சிறுமப்படுத்திட்டாங்க. எவ்ரி ஒன் ஆஃப் us have hurt. எல்லாரும் ஏதோ ஒரு ஹர்ட்ல கடந்து போறோம். அந்த ஹர்ட்ல உருவாகிறதான் ரூட் ஆஃப் பிட்டர்னஸ். அந்த ஹர்ட்ல வர்றதான் கசப்பின் வேர். தயவு செய்து அந்த கசப்பின் வேர் ஆழமா போக இடம் கொடுத்துறாதீங்க. அருமையான திருச்சபையே, ஒருவேளை சபைக்குள்ள சகோதர சகோதரிகள் மத்தியில் ஏதாவது இடத்துல, நிறைய இடத்துல ஐ எம் வெரி காஷியஸ், யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் யாராவது ஒரு சிலர் பார்க்கும்போது திடீர்னு பேசிகிட்டே இருப்பேன், யாரோ இன்னொருத்தர் வந்துடுவாங்க. there are occasions where I called them and say, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இன்னொருத்தர் வந்தாங்க, சாரி உங்ககிட்ட பேச முடியல. ஏன் தெரியுங்களா? I don't want an opportunity to anyone to get affected, hurted. ஒருவேளை யாராவது நான் அப்படி தெரிஞ்சோ தெரியாமல ஹர்ட் பண்ணியிருந்தா, I ask sorry for it. நீங்களும் can approach me. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட பேசாமல் போயிட்டீங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க, எனக்கும் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும் தான் நீங்கள் அந்த உரிமையை கொடுக்கிற பொழுது, when you give me the right. இப்போ பாருங்க, நான் give a open invitation. அதுபோல் நீங்கள் அந்த ஆளுகை கொடுக்கிற பொழுது ஒரு ஆவிக்குரிய சகோதரனாய், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், நீங்கள் என்னென்ன திருத்தணுமோ திருத்துங்க பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. then I will do things. இல்லாவிட்டால் பலிபீடத்திலிருந்து கடந்து வருகிற தேவனுடைய வார்த்தை மட்டும் தயவு செய்து அப்பா இடத்துல பேசுங்க. ஆண்டு இடத்துல பேச வேண்டிய நேரம். எந்த இடத்துல அந்த கசப்பான வேர் வர இடம் கொடுத்துறாதீங்க. கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்த ஊழியக்காரர், அந்த ஊழியக்கார இடத்துல யாராவது வருகிற பொழுது அவர் சொல்லுவார், உங்கள் கால் உடைஞ்சிருக்குது. ஏன் தெரியுமா உங்கள் கால் உடைஞ்சிருக்குது? நீங்கள் போன வாரம் செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போனீங்க, ப்ளூ கலர் பேக்கை கையில் கொண்டு போனீங்க. அவ்வளவு தூரம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர். அவருக்குள்ள அவருடைய ஊழிய நாட்களுக்கு பிறகு கசப்பான வேறு வந்துருச்சு. நம்ம கசப்பான வேறு எப்பவுமே வரக்கூடாதுங்க. We should not justify ourselves for any root of bitterness. We cannot justify.
ஏன்னா வசனம் சொல்லுகிற அது நம்மளை பாதிக்கும், அது நம்மளை தான் பாதிக்கும். வாட்ச் அவுட், நோ பாய்சனஸ் ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் grows up to trouble you. என்ன தான் பாதிக்கும், என் ஹெல்த்தை பாதிக்கும். ஒருவேளை நீங்க கசப்பை அனுபவிப்பது, நீங்க கடந்து போற அனுபவம் உங்களுக்கு நியாயமா தோணலாம். ஆனா அந்த கசப்பான வேர் உங்களை ஆளுகை செய்யும்படி ஒற்றாது. யாருக்குள்ளெல்லாம் அந்த கசப்பான வேர் இருக்குதோ அந்த இடத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்ய முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு இருதயத்துல தேவ சமாதானம் வேணும். ஒரு சில மணித்துளிகள் ஆண்டுடைய பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தினால் எனக்கு கசப்பு இருந்தது, இதனால் இந்த கசப்பின் வேர் எனக்குள் இருந்தது, இந்த காரியம் எனக்கு தெரியல, ஒருவேளை இந்த கசப்பின் வேரா என்னன்னு தெரியல, இல்லை ஒருவேளை எனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, தயவு செய்து ஆலயத்தின் மத்தியில் நம்ம வளருகிற ஆலயம், முதல் வருடத்தை முடித்து 2வது வருடத்துக்குள்ளே போகிறோம், ஆலயத்துக்குள்ளே மட்டும் எந்த இடத்துலையோ ஊழியத்தில் எல்லா இடத்துலையோ தேவ பிள்ளைகளுக்குள்ள ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் வந்துடவே கூடாது. என்ன ஒரு காரியம்னாலும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்குள் மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க, பேசுங்க, ஒருவருக்கு ஒருவர் பேசுங்க. சிஸ்டர் நீங்கள் இது சொன்னீங்க எனக்கு பிடிக்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, பிரதர் நீங்க இதை சொன்னீங்க பிடிக்கல, நான் தான் சொல்றேன், I give an open invitation, பாஸ்டர் இந்த காரியம் எனக்கு மனசுக்கு இப்படி இருக்குது, I want to make sure I don't hurt anybody. Hallelujah. ஒவ்வொருவர் அப்படித்தான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரோட அந்யோன்யமா எல்லாரோட பேசுங்க. Don't keep limits. எந்த இடத்துல உங்களை லிமிட் பண்றீங்களோ, wherever you keep distance, it is an identification there is a root of bitterness coming inside your heart. இருதயம் திருக்கும் கருக்கம் உள்ளது. இந்த தேசத்துல இருக்கிற நாம, இந்த ஆலயத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம எல்லாரும் வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்றதுல ஒரு சில குடும்பத்தினர் இங்கேயே இருக்க போறாங்க, ஒரு சிலர் they going to stay for years. இருக்கிற நாட்கள் தேவன் கொடுத்த நாட்கள், அற்புதத்தின் நாட்கள், அதிசயத்தின் நாட்கள். தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்க. ஏசப்பா நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காக, ரட்சிப்பின் கிருபைக்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பாண்டவரே. Let the root of bitterness in the families be removed in Jesus' name. வேலை இடத்துல வருகிற ரூட் ஆஃப் பிட்டர்னஸ், கசப்பான வேர் எடுக்கப்படுவதாக ஜெபம் பண்ணுங்க. அப்பா எந்த ஒரு கசப்பான வேரா இருந்தாலும் எடுத்து போடுங்க. அந்த கசப்பான வேர் முதலாவது நம்மளை தான் பாதிக்குது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பாதிக்குது. எங்கோ பாதிப்பதில்லை, எங்கேயோ பாதிப்பு கொண்டு வருவதில்லை. ஏசப்பா ஒருவேளை நான் சரியா இருந்து நான் நியாயமானதவா இருந்தாலும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துறாண்டவரே. உங்க சொத்தை ஏமாத்தி இருக்கலாம், பணத்தை ஏமாத்தி இருக்கலாம், எவ்வளவோ துரோகம் செஞ்சிருக்கலாம். அப்பா கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம தாவீதின் அபிஷேகத்தை சுமக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பபடியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலானவைகளை தேடும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். There is a wonderful bright mighty future for every one of us. இந்த ரெகபோத் ஊழியத்திற்கு ஆண்டு வைத்திருக்கிற மேலான இடங்களுக்கு ஆண்டு கொண்டு போக போறார். மேலான இடங்களுக்கு கொண்டு போறார். இதே தேசத்துல சரி, இன்டர்நேஷனல் லெவல்லையோ நம்மளை மேலான இடங்களுக்கு கொண்டு போக போகிறார். அந்த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் இந்த ஆரம்ப நாட்கள் இருந்தே எடுக்கும்படியா, அது நமக்குள்ள வளராதபடியா நம்ம பார்த்து கொள்ளுகிற பொழுது மேலான இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். சொல்லுங்க, ஆண்டவரே அன்பின் ஐக்கியத்தில் நாங்கள் சபையை கட்டுவோம், அன்பின் ஐக்கியத்தில் குடும்பத்தை கட்டுவோம். நான் அதற்கு ஆண்டவரே நான் காரணமா இருப்பேன், அந்த அன்பின் ஐக்கியத்தை கொண்டு வர காரணமா இருப்பேன். அன்பான சகோதரியே, உங்களால குடும்பத்தில் தேவ சமாதானம் குறைந்திருந்ததுன்னா இன்றைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு குடும்பத்தில் போய் சொல்லுங்க, தேவ சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு சமாதானத்தின் பாத்திரனா இருப்பேன், மகனா இருப்பேன், மகளா இருப்பேன். அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணமாய் தேவ சமூகத்துல உங்க பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒரு கசப்பின் வேறா இருந்தாலும் அது சுட்டெரித்து போடுங்க ஆண்டவரே. என்னிலிருந்து எடுக்கப்படுவதாக ஒரு தேவ சமாதானம் அளவில்லாதபடி என்னை நிரப்புவதாக. பலிபீடத்தில் என்னை பரணி. பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல
திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கழுவுங்கப்பா. கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க கழுவும் திரு ரத்தத்தாலே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. என் இருதயத்தை கழுவுங்க சுவாமி. கேளுங்க, ஒவ்வொருவரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஹர்ட்னால, இந்த காயத்தினால, என்னையே அறியாமல் எனக்குள்ள இந்த கசப்பின் வேர் உங்க ரத்தத்தினால கழுவப்படுவதாக. அப்பா, என்ன கசப்பின் வேர்களா இருந்தாலும் சுட்டரிக்கப்படும்படியா ஜெபிக்கிற, சுட்டரிக்கப்படும்படியா ஜெபிக்கிற. தேவ சமாதானம் இவர்களை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அர்ப்பணத்தின் ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே, என்னை அறியாமலேயே ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கசப்பின் வேர்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு மகனுக்குள்ள, மகளுக்குள்ள, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே தேவ சமாதானம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குள்ளேயோ இயேசுவின் நாமத்தினால கசப்பின் வேர்கள் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. மேலானவைகளை தேடும்படியா ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுக்கும் ஆளுகை எங்கள் மேல இருக்கட்டும். ஆண்டவரே, கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க. மேலானவைகளை நாடும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய கனிகள் மாற்றத்தை கொடுங்க, இன்னும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். லைவ்ல எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.